வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே மோதல் முற்றுகிறதா? அமித்ஷா வருகையை சுட்டிக்காட்டி சட்டமன்ற உறுப்பினர் சராமாரியாக கேள்வி. புதுச்சேரி சார்பில் வெளிநாடுகளுக்கு செல்லும் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்களின் அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவதில் தாமதம். புதுச்சேரி அரசு முடங்கியுள்ளதாக ஆளுநரை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியின் சார்பில் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்களின் அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 13வது தேசிய அளவிலான சிறுவர்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் திடலில் கோலாகலமாக தொடங்கியது. போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய அளவிலான போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஸ்கேட்டிங் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறுவர்களின் திறமையான சாகசங்களையும் கலைநயமிக்க நிகழ்ச்சியையும் முதலமைச்சர் ரங்கசாமி ரசித்து பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய அளவிலான இந்த போட்டியை நேரில் கண்டு களிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். பெற்றோர்களும் பயிற்சியாளர்களும் தொடர்ந்து அளித்து வரும் ஊக்கம், வழிகாட்டுதல் காரணமாக ஏராளமான மாணவர்கள் ஸ்கேட்டிங் உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக கூறினார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மாநில அரசு பல்வேறு இடங்களில் தரமான விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் நாடு முழுவதும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் பரிசுகளையும் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் ஸ்கேட்டிங் வீரர்களுக்கான பயண செலவு, தங்கும் செலவு உள்ளிட்ட அனைத்து வகையான செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற முக்கிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். விளையாட்டு வீரர்களுக்கான இட ஒதுக்கீடும் அரசு வேலைவாய்ப்புகளில் வழங்கப்படும் விளையாட்டு ஒதுக்கீடும் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் விளையாட்டுத் துறையை மேலும் சிறந்த துறையாக மாற்ற அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இறுதியாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வந்துள்ள அனைத்து வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் போட்டியில் அனைவரும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறினார். தொடக்க விழாவில் விளையாட்டுத்துறை அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், வீரர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு இலவச கண் பரிசோதனை நடத்தப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐகேர் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அக்னி வீரர் ஆள் சேர்ப்பு முகாம் நாளை முதல் துவங்க உள்ள நிலையில் பணம் கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் என இந்திய ராணுவம் அறிவுறுத்தி உள்ளது. இந்திய ராணுவத்தின் ஆட்சேர்ப்பு சென்னை மண்டல அலுவலர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பிரிவு அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் தமிழ்நாட்டின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். மேலும் மத்திய பிரிவுகளான சிப்பாய் பார்மா, சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட்,
ஹவில்ஜர் எஜுகேஷன், எல்டிஎம், ரிலிஜியஸ் டீச்சர் ஜூனியர் கமிஷன் ஆபீசர் பணியிடங்களுக்காக ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் இந்த முகாமில் பங்கேற்பார்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற பொது நுழைவுத் தேர்வில் பங்கு பெற்றவர்களுக்கு தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற நபர்கள் மேற்சொன்ன இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் அட்டவணையின்படி நடைபெறும் இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் பங்கு பெற வேண்டும். தேர்ச்சி முடிவுகள் இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு இணையதளத்தின் வாயிலாக தெரிவிக்கப்படும். எனினும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் ஆட்சேர்ப்பு செயல்முறையின் 2ஆம் கட்ட தேர்விற்கான தயாரிப்பை உடனடியாக தொடங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 2ஆம் கட்டத்தில் உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை இடம்பெறும். விண்ணப்பதாரர்களுக்கு கல்வி சான்றிதழ்கள், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, புகைப்படங்கள், என்சிசி விளையாட்டு சான்றிதழ்கள், பிற ஆவணங்களின் அசல் பிரதிகளை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்குமாறு விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணங்கள் தயார் நிலையில் வைத்திருந்து இடர்பாடுகளை தவிர்க்கவும் இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுவதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெறும் என இந்திய ராணுவம் மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்திய ராணுவத்தில் சேர்வதற்கான தேர்வு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டங்களிலும் விண்ணப்பதாரர்கள் வெளிப்படுத்தும் தகுதி மற்றும் செயல்திறன் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சிஇஇ தேர்வு முடிவுகள், அனுமதி அட்டைகள், ஆட்சேர்ப்பு முகாம் அட்டவணை மற்றும் பிற முக்கிய அறிவுறுத்தல்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள விண்ணப்பதாரர்கள் இந்திய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு இணையதளமான www.joinindiaarmy.nic.in ஐ தொடர்ந்து பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டியின் துவக்க விழாவில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிறுவனர் திருவெங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோரிடம் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. கடவுள் முதல் நடிகர், விளையாட்டு வீரர் வரை பல்வேறு கெட்டப்புகளில் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பல்வேறு வடிவிலான வாழ்த்து பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 76 வயதை நிறைவு செய்து 77வது வயதில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நகரின் முக்கிய சாலைகள், சந்திப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பேனர்களில் முருகப்பெருமான் தோற்றம், நடிகர்கள் அஜித், விஜய் ஆகியோரின் தோற்றம், புஷ்பா 2 திரைப்பட கதாபாத்திர பாணி, விளையாட்டு வீரர் உள்ளிட்ட பல்வேறு கற்பனை வடிவங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கையை அசைக்கும் காட்சியை ஒத்த வடிவமைப்பிலும் சில பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வித்தியாசமான பேனர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பேனர் தொடர்பான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கப்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள பெரிய அளவிலான பேனர்கள் வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேனர் விதிமுறைகளை அதிகாரிகள் முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கடலில் குளித்த கல்லூரி மாணவர் ஆலையில் சிக்கி மாயமான நிலையில் 24 மணி நேரத்திற்கு பிறகு கடலோர காவல் படையினர் தீவிரமாக தேடி உடலை மீட்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் அருகில் உள்ள ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியை சேர்ந்தவர் ஜெய்சங்கர் மகன் 19 வயதான பேரரசு. இவர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BCA படித்து வந்தார். வீட்டிலிருந்து கல்லூரிக்கு சென்றுவிட்டு 2 நண்பர்களுடன்
தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு கடற்கரைக்கு சென்றனர். மூவரும் நண்பகல் 1:30 மணியளவில் கடலில் இறங்கி குளித்தனர். அப்போது கடலில் திடீரென எழுந்த ராட்சத அலையில் பேரரசு சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். அவருடன் குளித்த 2 நண்பர்கள் கூச்சலிட்டும் அவரை மீட்க முடியாமல் கரைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த மீனவர்களிடம் கூறினர். உடனடியாக மீனவர்கள் படகில் சென்று தேடியும் அவர் கிடைக்கவில்லை. தொடர்ந்து இரவு பகலாக கடலோர காவல்படை மற்றும் காவல்துறையினர் மீனவர்களின் படகுகளில் சென்று தீவிரமாக தேடினர். 24 மணி நேரத்திற்கு பிறகு மாணவனின் உடலானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி மாயமாகி இறந்த நிலையில் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இதனால் கல்லூரி மற்றும் அவரது கிராமத்தில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் அலுவலகத்தை கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராமகுமார் அவர்களின் கட்சி பணிகளுக்காக புதிய அலுவலக அறை திறக்கப்பட்டுள்ளது. ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கும் மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து 1 மாத காலமாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பொரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீட்டில் 16 மருத்துவ இடங்கள், NIT 20க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று புதுச்சேரி வேதாந்தா ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் வேதாந்து ஆச்சாரியா கல்வி மையங்கள் நீட் UG 2026 மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளன. இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் புதுச்சேரி மையங்களை சேர்ந்த 16 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர தகுதி பெற்றுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேசிய தொழில்நுட்ப கழகங்களான NIT-களில் இடங்களை பெற்றுள்ளனர். நீட்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் 3இல் ஒருவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் 2 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பையும் பெற்றுள்ளனர். மீண்டும் நீட் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களின் சாதனையும் இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. அதில் புதுச்சேரி மையத்தை சேர்ந்த ருத்ராக்ஷ் கடந்த ஆண்டு 214 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 632 மதிப்பெண்கள் பெற்று 418 மதிப்பெண்கள் உயர்வு கண்டுள்ளார். இந்த சாதனையை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் அரவிந்தன் பேட்டியளித்தார். அப்போது மாநகரங்களை தாண்டியும் தரமான கல்வியை மாணவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே கொண்டு சென்று மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகளில் அதிக மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் வேதாந்த ஆச்சாரியா தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீதர், லலித் ஸ்ரீதர், நூர் முகமது, டாக்டர் சிவகிரண், கவிதா, ஷாலினி மற்றும் முகமது ஃபாரூக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவருடைய ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நகர மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் அமைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதியிலும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் முத்தியால்பேட்டை சாலையில் பேனர் வைத்ததாக கூறி 10 பேரை முத்தியால்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இந்த தகவலை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
காவல்துறையினர் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில்தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து டிஐஜியை தொடர்பு கொள்ள முயன்ற சட்டமன்ற உறுப்பினரின் அழைப்பு ஏற்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கூறுகையில், முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி பேனர்கள் அமைக்க பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறையிடம் முறையாக அனுமதி கோரி கடிதம் வழங்கியுள்ளேன். இருப்பினும் ஆளும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வரவுள்ளார். அப்போது பேனர்கள் வைப்பவர்கள் மீதும் இதேபோல் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இந்த பேனர் விவகாரம் ஆளும் கூட்டணியில் உள்ள பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே புதிய அரசியல் சலசலப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஜிஎன் பாளையம்பேட் பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அறிவுறுத்தலின் பேரில் ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கப்பட்டதுடன் பழுதடைந்த மின்மாற்றி அமைப்பை அகற்றி அதற்கு பதிலாக 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி நிறுவும் பணிக்கு 31.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மின்மாற்றிகள் மூலம் வில்லியனூர் மெயின் ரோடு, ஜிஎன் பாளையம்பேட், மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர் பயனடைவார்கள். மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை முழுமையாக சரிசெய்ய சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் குளத்துமேடு, பூம்புகார் நகர், காந்தி நகர், கற்பக விநாயகர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சனை சீராகி மின் விநியோகம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை நேரில் சந்தித்து உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்று பல வாரங்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. கடந்த 20ஆம் தேதி அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்த நிலையில் 11 நாட்கள் கடந்தும் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், செந்தில், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் அரசு துறைகளில் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் உள்ளதாகவும் சட்டமன்றத்தை கூட்டி பட்ஜெட் தாக்கல் செய்து அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் வலியுறுத்தினர். எனவே இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான கோப்புகளுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கி அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை ஏற்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக ஆளுநரிடம் வலியுறுத்தியதாகவும் ஓரிரு நாட்களில் இலாக்கா ஒதுக்கீடு நடைபெறும் என்று ஆளுநர் உறுதியளித்ததாக தெரிவித்தார். மேலும் இலாக்கா ஒதுக்கீட்டில் பாஜக தலையிடுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது பாஜகவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல, அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று விமர்சித்தார். தொடர்ந்து மக்கள் நலன் கருதியே ஆளுநரை சந்தித்தோம்,
இலாகா ஒதுக்கீடு விரைவில் நடைபெறும் என்ற ஆளுநரின் வார்த்தையை நம்புகிறோம். ஓரிரு நாட்கள் காத்திருப்போம். அதன் பிறகும் நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்தார். கூடப்பாக்கம் சின்ன திருக்கைலாயத்தில் ஆடி பௌர்ணமி விழா, திருவாசக முற்றோறுதல், பூசலால் நாடகம் மற்றும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அகத்திய முனிவரால் தினமும் பூஜை செய்யப்பட்டதாக போற்றப்படும் பிரபஞ்சத்தின் ஒரே சின்ன திருக்கைலாயத்தில் ஆடி மாத பௌர்ணமி விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி காலை 8 மணி முதல் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் திருவாசக குழு செயலாளர் சாந்தி தலைமையில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக பாடல்களை பக்தியுடன் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி, ஏசிடி கலைக்குழு மற்றும் புதுச்சேரி நாடகமன்ற கலைஞர்கள் இணைந்து 63 நாயன்மார்களின் தொடர் நாடக நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பூசலார் நாயனார் நாடகத்தை அரங்கேற்றினர். இந்த நாடகத்திற்கு லங்கேஸ்வரன் கதை வசனம் எழுதியிருந்தார். ஷெரீப் இயக்கியிருந்தார். ஒப்பனை பணிகளை ஏசிடி கலைக்குழுவினர் மேற்கொண்டனர். கைலாய மேடையில் அரங்கேறிய நாடகம் பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. மேலும் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதியன்று நடைபெற்ற உலக சாதனை முயற்சியான திருவாசக 10 எழுதும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சின்ன திருக்கைலாயத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் அன்னதான குழு செயலாளர் சுமதி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதுடன் பக்தர்கள் மற்றும் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் முத்தம்பாளையம் திருப்புகழ் குழுவினர், சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சின்ன திருக்கைலாயத்திற்கு திருமுழக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் சிவஞானியார் அடியார்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாகூர் கண்ணியக்கோவில் மன்னாதீஸ்வரர் பச்சை வாழையம்மன் ஆலயத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பாகூர் அடுத்த கண்ணியக்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஸ்ரீ பச்சை வாழையம்மன் கோவில் புகழ்பெற்ற திருத்தலமாக திகழ்ந்து வருகிறது. அந்த ஆலயத்தில் தற்பொழுது தீமிதி மகோற்சவ விழாவையொட்டி கடந்த 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பூ போடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நேற்று மாலை 6 மணி அளவில் சுவாமிகளுக்கு சிறப்பாக அபிஷேகம், பால், சந்தனம், தயிர், அபிஷேகத்தூள், தேன் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு இரவு 8 மணி அளவில் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பிறகு இரவில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையின் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளது. விழாவின் முக்கிய நாளான ஆடி 4ஆம் வெள்ளி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு அபிஷேக ஆராதனையும் பிறகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்திற்கான பெண் அழைப்பு நிகழ்ச்சியும் 10 மணி அளவில் வாழ்முனீஸ்வரர் சுவாமிக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சியும் பிற்பகல் 12 மணி அளவில் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா மாலை 5 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கடலூர், விழுப்புரம், சென்னை, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி, விழாக்குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். செஞ்சி அருகே தனியார் கல்லூரி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவண்ணாமலையில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த பேருந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் இருந்து இன்று காலை திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்ட நிலையில் செஞ்சி அருகே உள்ள களையூர் பகுதியில் தனியார் உணவகச்சாலை அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 12க்கும் மேற்பட்ட மாணவர்கள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் 12 மாணவர்களும் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்ற நிலையில் ஹரிதாஸ் என்ற மாணவனுக்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த கல்லூரி பேருந்து திண்டிவனத்தில் புறப்பட்டு திருவண்ணாமலையில் உள்ள தனியார் அருணை இன்ஜினியரிங் கல்லூரிக்கு தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றி செல்வது வழக்கம். இன்று களையூர் பகுதியில் விபத்து ஏற்பட்டதில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் பேருந்தில் 5க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி பேருந்து விபத்திற்குள்ளான சம்பவம் செஞ்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி பேருந்து ஓட்டுநரிடம் விசாரித்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க
வலது பக்கம் திருப்பிய போது பேருந்தானது பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிவித்தார். எடப்பாடியாருக்கு துரோகம் செய்த சி.வி. சண்முகம் கோவிலில் சத்தியம் செய்ய தயாரா என அதிமுக ஒன்றிய செயலாளர் கராத்தாய் பக்தவசலம் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருகே தழுதாளியில் கிளியனூர் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அளித்த பேட்டியில், கழகத்தை பல சோதனையான காலகட்டங்களிலும் கட்டி காத்து வழிநடத்தி வரும் தெய்வம் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது என்ற துரோக நோக்கத்துடன் சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட சுமார் 25 மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டுள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தங்கள் பினாமிகளுக்கு சீட் வாங்கி கொடுத்து முறையாக செலவு செய்யாமல் கழக வேட்பாளர்களை தோற்கடித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 25 இடங்களில் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு காரணமே சி.வி. சண்முகம் போன்றோரின் துரோகம்தான். கழகத்தில் உள்ள அனைவருக்கும் பதவி கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே மாவட்டங்களை 3ஆக பிரித்து எடப்பாடியார் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத சி.வி. சண்முகம், நாங்கள் தான் குறுநில மன்னராக இருக்க வேண்டும், நாங்கள் தான் மந்திரியாக வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது என்ற பேராசையால் கழக பொதுச் செயலாளரையே இகழ்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். தாம் மட்டும் ஜெயித்துவிட்டு எடப்பாடி அண்ணனை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டார்கள். கழகத்திற்கும் எடப்பாடியாருக்கும் துரோகம் செய்யவில்லை என்று சி.வி. சண்முகம் கூறினால் அவர் தனது பிள்ளைகளுடன் கோவிலுக்கு வரட்டும், நானும் என் பிள்ளைகளுடன் வருகிறேன். நான் கட்சிக்கு துரோகம் செய்யவில்லை, கழக வேட்பாளர்களை தோற்கடிக்கவில்லை என்று முருகன் கோவிலில் வந்து சத்தியம் செய்ய சி.வி. சண்முகம் தயாரா என சவால் விடுக்கிறேன். கடந்த தேர்தலில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தந்தார். ஆனால் சி.வி. சண்முகம் எப்பொழுதுமே பாமக கூட்டணிக்கு வரக்கூடாது என்று தடுப்பவர். உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டசபை தேர்தலிலும் சுயநலத்துடன் செயல்பட்டு கழக வேட்பாளர்களின் வெற்றியை பறித்தவர் அவர். நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண உறுப்பினராக, கிளை செயலாளராக தொடங்கி ஒன்றிய பொறுப்பாளர், சேர்மன், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் ஆகி இன்று பொதுச் செயலாளராக உயர்ந்தவர். பொறுமையின் கடலாக இருக்கும் அவரை பற்றி பேச சி.வி. சண்முகத்திற்கு எந்த தகுதியும் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களாலேயே கட்சி விரோத நடவடிக்கைக்காக ஒருங்கட்டப்பட்டவர்தான் இந்த சி.வி. சண்முகம். இனியும் எடப்பாடியாரையோ அல்லது கழகத்தால் நியமிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளர் பசுபதியையோ தரக்குறைவாக பேசினால் தொண்டர்களாகிய நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். சி.வி. சண்முகத்தின் பின்னால் செல்லும் நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இது அதிமுக இரட்டை இலை இயக்கம். சி.வி. சண்முகத்தை நம்பி போனால் ஏமாந்துதான் போவீர்கள். நாங்கள் 99% தொண்டர்கள் என்றும் எடப்பாடியாரின் பின்னால் தான் உறுதியாக நிற்கிறோம். வரும் காலத்தில் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே மோதல் முற்றுகிறதா? அமித்ஷா வருகையை சுட்டிக்காட்டி சட்டமன்ற உறுப்பினர் சராமாரியாக கேள்வி. புதுச்சேரி சார்பில் வெளிநாடுகளுக்கு செல்லும் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்களின் அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவதில் தாமதம். புதுச்சேரி அரசு முடங்கியுள்ளதாக ஆளுநரை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.